ஈர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு இது ரொம்ப காமனான ப்ராப்ளம். சில பேர் காலைல எழுந்து உமிழ்நீர் துப்பும்போது அந்த எச்சிலில் வந்து ரத்தம் இருக்கும். சில பேருக்கு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஏதாவது சில உணவு சாப்பிட்றதுக்கு அப்புறம் இது மாதிரி ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஈரில் ரத்த கசிவதுக்கான காரணங்கள் என்ன, அது என்ன பண்ணால் அதை தவிர்க்க முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் 2001 டென்டல் கிளினிக் நடத்திட்டு இருக்கோம். ஈர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு இது ரொம்ப காமனான ப்ராப்ளம். சில பேர் காலைல எழுந்து உமிழ்நீர் துப்பும்போது அந்த எச்சிலில் வந்து ரத்தம் இருக்கும். சில பேருக்கு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஏதாவது சில உணவு சாப்பிட்றதுக்கு அப்புறம் இது மாதிரி ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் நம்ம உடம்புலையே நம்ம வாய் பகுதிகளில் தான் வந்து ரத்த ஓட்டம் அதிகம், நிறையா பிளட் சப்ளை இருக்குது. இது எதனால இருக்குதுன்னா, பொதுவாக வந்து நம்ம கழுத்துக்கு மேலே உள்ள தலைப்பகுதியில் வந்து பொதுவாகவே ரத்த ஓட்டம் அதிகமாக உள்ள பகுதி நிறையா பிளட் சப்ளை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட் சப்ளை இருக்க போது குறிப்பாக ஈர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேப்பிலரிஸ் வந்து அதிகமான அதிகமான எண்ணிக்கையில் அந்த கேப்பிலரிஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்பிலரிஸ் வந்து பொதுவாக நம்ம ஈர் பகுதியை எடுத்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போதோ இந்த ஈர் பகுதி வந்து யூஸ்வலாக பிங்காக ஃபேமாக இருக்கும். ஸோ எதனால் பிங்காக ஃபேமாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஈர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேப்பிலரிஸ் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் பிங்காக ஃபேமாக இருக்கும். நம்மளோட கெட்ட விரலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ளீடிங் எதுவும் இருக்காது, நல்லா ஃபேமாக இருக்கும், பிளான்ச் ஆகும். நம்ம டிஷ்யூ வந்து போட்டால் ஒரு ஒயிட் கலராக ஆற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்தால் அது வந்து நார்மல் பிங்க் கலருக்கு திருப்பி வந்துடும். இது வந்து நார்மல் ஹெல்த்தி கம். ஸோ சம்டைம்ஸ் இந்த நார்மல் ஹெல்த்தி கம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது ஆர் டிசீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஈர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேப்பிலரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரெஜைலாக ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ரெஜைலாக இருக்கும்போது ஒன்று கேப்லரி ஸ்ட்ராங்காக இருக்காது, ரெண்டாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கேப்லரிஸில் வீக்கம் வந்துடும். ஸோ இந்த வீக்கம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த டிஷ்யூவில் சதையில் அதிகமாக பிளட் சப்ளை இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது அளவுக்கு அதிகமான பிளட் சப்ளை இருக்கும். சதையிலையும் அளவுக்கு அதிகமான லிக்விட் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும்போது நம்ம ஈர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்காது, ஃபேமாக இருக்காது, வீக்கம் ஆன மாதிரி இருக்கும், ரெட் கலராக இருக்கும். கை வச்சா பிளான்ச் ஆகாது, கை வச்சா ரத்தம் வரும், அவர் கை வச்சா வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபேர்ம்னஸ் இருக்காது, அழுத்தினா அந்த வீக்கம் தெரியும். ஸோ இது வந்து வீக்கத்துக்கு உண்டான அறிகுறி. ஸோ இந்த கேப்பிலரிஸ் அதிகமாக வளர்ந்து இந்த வீக்கத்தினால தான் ரத்த கசிவு ஏற்படுது. ஸோ இது வந்து நம்ம சயின்ஸ் பிஹைண்ட் இட், எதனால ரத்தம் வருதுங்கிறதுக்கான சயின்ஸ் இது. பட் என்னெல்லாம் காரணங்களால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் குறிப்பாக நம்ம பார்க்க போனீங்கன்னா, இது வந்து எல்லாமே வந்து ஈர் சம்பந்தமான ஆரம்ப நோய்க்கான ஒரு அறிகுறி தான் அது. ஸோ ஈரில் வந்து அந்த டெபாசிட் படியும் போது, பற்களில் காரை படியும் போது, இந்த காரை என்னது இது ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற உணவு, வாயில் இருக்கிற பாக்டீரியா ப்ளஸ் நம்ம உமிழ்நீரில் இருக்கிற மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெபாசிட் ஃபார்ம் ஆகி ஒரு ஹார்டான ஒரு படிவம் மாதிரி பற்களில் ஃபார்ம் ஆகும். இந்த பாக்டீரியா சும்மா இருக்காது, நம்ம வாயிலேயே இருக்கிற பாக்டீரியா இருந்தாலும் இந்த பாக்டீரியா வந்து நம்ம சாப்பிட்ற உணவை ஆக்ட் பண்ணி இந்த பாக்டீரியா டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த டாக்ஸின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஈர் உள்ளுக்குள்ளே போய் நம்ம உடம்பில் அது போய் ஈர் வந்து வீக்கம் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது இந்த டாக்ஸின்ஸ். ஸோ இந்த மாதிரி வீக்கம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈர்லேருந்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியல் டாக்ஸின்ஸ்னால தான் ஈரில் வந்து ரத்தம் வரும். ஸோ இது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் ஈரில் ப்ளீடிங் ஆகும். இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா இது ப்ராப்ளம் கிடையாது. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆனதுக்கு பிறகு தான் வந்து நம்ம ஈர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோட லெவல் இறங்க ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு வந்து வீக்காக ஆரம்பிக்கும், பற்களே ஆடுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஈர் வீக்கத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பற்களை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ட்வைஸ் அ டே ப்ரஷிங் ரொம்ப அவசியம், வாட்டர் ஃப்ளாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த ஈரில் ரத்த கசிவை வந்து குறைக்கிறதுக்கு. ஏன்னா பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணால் டாக்ஸின்ஸ் வராது, டாக்ஸின்ஸ் இல்லைன்னா ஈரில் வீக்கம் இருக்காது, ஈரில் வீக்கம் இல்லைன்னா ஈரில் ரத்த கசிவு ஏற்படாது. இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து அக்யூட், இது வந்து கிரானிக், வந்து ஒரே நாளில் இது நடக்காது. ரொம்ப ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து கவனமாக இல்லாமல் அந்த கவனக்குறைவோடு இருந்துட்டோம்னா தான் இது மாதிரி ஆகும். அக்யூட்டாக எப்போ வந்து ஈரில் ப்ளீடிங் ஆகும், இது யூஸ்வலாக வந்து
ஒன்று ஃபுட்டு சாப்பிடும்போது இல்லைனா ப்ரஷ் பண்ணும்போது. ட்ரொமேட்டிக் அப்படின்னா என்ன, நம்ம வேறு ஏதோ கவனத்தில் டிவி பார்த்துட்டே ப்ரஷ் பண்ணுறது ஆர் வேறு ஏதோ யோசனையில் வந்து ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ப்ரஷிங் முறை சரியாக இல்லைன்னா இந்த ப்ரஷ் போய் ஈரலையோ சதையிலையோ பட்டு குத்தி புண்ணாகி அங்கேருந்து ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், சம்டைம்ஸ் சிப்ஸ் சாப்பிடும்போது ஒரு முறுக்கு சாப்பிடும்போது ஒரு கடிக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சதையில் கிழித்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் அக்யூட். இது பாக்டீரியா சம்மந்தம் இல்லாது யூஸ்வலாக நம்மளே ஒரு கிரியேட் பண்ணுறது, ட்ராமா மூலமாக கிரியேட் பண்ணுறதுனால ப்ளீடிங் ஆகும். காமனாக இருக்கிறது வந்து க்ரானிக். அப்படின்னா என்னென்னா ரொம்ப நாளாக வந்து பற்களை ஒழுங்காக கவனிக்காமல் அந்த ஈரில் அந்த டெபாசிட்ஸ் நிறையா படிய பாக்டீரியா அக்யூமுலேட் ஆகி காரை படிஞ்சு அதனால வர டாக்ஸின்ஸ்னால தான் இது நம்ம இது மாதிரி இனிஷியலாகவே நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது ஸோ ஒரு சிம்பிள் கிளீனிங் முறையில் பற்களை க்ளீன் பண்ணாலே அந்த டெபாசிட் எடுக்க முடியும், ஈரை நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு முடியும். இது அட்வான்ஸ் லெவலுக்கு போனால் தான் அடிஷ்னலாக நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.